குருவியின் லெகங்கா. ஒரு சமயம் நாம்பூர் காடு முழுவதையும் கழுகு மகாராஜா ஆட்சி செய்து வந்தாரு. மகாராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா. சித்ரா இளவரசி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தா. தான் பொண்ணுக்கு திருமணம் செய்ய முடிவு பண்ண மகாராஜா அதற்கான வேலைகளை ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மகாராஜா, நீங்க சொன்னபடியே நம்ம ராஜ்யத்திலேயே விலை உயர்ந்த துணிகளை கொண்டு வந்திருக்கேன். இதுல இளவரசியோட திருமணத்துக்கு எந்த துணிகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா அங்க இருந்த லெகங்காக்கள்ல எதுவுமே இளவரசிக்கு பிடிக்கல. அப்பா, இந்த லெகங்கா எல்லாம் ரொம்ப பழைய மாடல், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது வரைக்கும் யாருமே பார்க்காத, யாருமே போடாத புதுமையான துணி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இளவரசி ரொம்ப கோபமா அங்கிருந்து போயிட்டாங்க. உடனே மகாராஜாவும் தன்னோட காவலாளிய கூப்பிட்டு இப்படி சொன்னாரு. காவலாளி, நீ காட்டுல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்டையும் இந்த அறிவிப்ப போய் சொல்லு. என் மகளோட திருமணத்துக்கு யாரு ரொம்ப அழகான லெகங்காக்களை என் மகளுக்கு பிடிச்சது மாதிரி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 பொற்காசுகளை நான் பரிசா வழங்குவேன்னு. உடனே காவலாளியும் காடு முழுவதும் இந்த செய்திய சொல்ல ஆரம்பிச்சாரு. அறிவிப்போ அறிவிப்போ அறிவிப்போ! இளவரசியின் திருமணத்தை முன்னிட்டு இளவரசியின் மனம் கவரும் வகையில் எந்த பறவை லெகங்காக்களை செய்கிறதோ அவருக்கு 100 பொற்காசுகளை வழங்குவார். அரசரோட இந்த அறிவிப்பு காடு முழுவதும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. காலு, நான் தான் இளவரசிக்கு பிடிச்ச மாதிரி லெகங்காக்களை செய்து அந்த பரிசு பொருளை வாங்க போறேன். நம்ம ராஜ்யத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த லெகங்காக்களையே இளவரசி பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா நான் செய்யற லெகங்காவை பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. என்னோட லெகங்காக்கள்ல முத்துக்களும் பவளங்களும் இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, என்னோட லெகங்கா ரொம்ப புதுமையா இருக்க போகுது. நீங்க கடைக்கு போய் நான் சொல்றதையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. உடனே காலுக்காகமும் தான் வீட்டுல இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி ஒரு வாளி நிறைய தண்ணீரை எடுத்துக்கிட்டு தன்னோட தோட்டத்தை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. கழுவண்ணா, இவ்ளோ வேகமா நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? மீனு, நான் லெகங்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வாங்க தான் போறேன். ஆமா, நீ லெகங்கா செய்ய ஆரம்பிச்சிட்டியா? இல்ல காலுவண்ணா, லெகங்கா செய்யற அளவு என்கிட்ட காசு ஏது. அது மட்டும் இல்ல, என்னோட தோட்ட வேலைகளை பாக்குறதுக்கே எனக்கு நாள் முழுவதும் சரியா போயிடுது. சரி சரி மீனு, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பறவைகளும் அவங்க வேலைய பாக்குறதுக்காக போயிட்டாங்க. லூசி, உனக்கு லெகங்கா செய்ய தெரியுமா? நாம மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டோம், நாம இருக்கிறத விட இன்னும் பெரிய பணக்காரங்களா மாறிடுவோம். நான் இன்னைக்கே என் லெகங்கா செய்யற வேலைய தொடங்குறேன். என் லெகங்கா ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாகவும் ரொம்ப புதுமையானதாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லூசி புறா லெகங்கா செய்யற வேலைய ஆரம்பிச்சது. இப்படியே ஒரு 10 நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் ராணிக்காகவும் லூசி புறா மிட்டு கிளி எல்லாரும் ஒரு நதிக்கரையோட பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட லெகங்கா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? என்னோட லெகங்காக்கள்ல நான் முத்துக்களையும் மாணிக்கத்தையும் வச்சிருக்கேன். பாக்குறதுக்கே மினுமினுப்பா இருக்கும். ராணி, உன்னோட லெகங்காவை எனக்கு காட்டி தருவியா? இல்ல இல்ல, முடியாது. என் லெகங்காவை நான் யாருக்கும் காட்டி தர மாட்டேன். போட்டி அப்போ அரண்மனைக்கு கொண்டு வருவேன், அப்ப பாத்துக்கோ. ரொம்ப தான் பீத்திக்கிற. உன்னை விட ஏன் லெகங்கா ரொம்ப அழகா இருக்கும். என்னோட டிசைன் இதுவரைக்கும் யாருமே செய்யாத டிசைனா இருக்கும். நான் மட்டும் என்ன, என்னோட லெகங்காக்கு நான் 11,000 செலவு பண்ணிருக்கேன். அந்த நேரத்துல மீனுக்குருவி தான் பூந்தோட்டத்துக்கு தண்ணீர் எடுக்கிறதுக்காக தான் மகள் சாராவையும் கூட்டிக்கிட்டு நதிக்கரைக்கு வந்துச்சு. மீனு, நீ உனக்கான லெகங்காக்களை செஞ்சிட்டியா? இல்ல, நாள் முழுவதும் என் தோட்ட வேலைகளை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. நான் லெகங்கா எதுவும் செய்யல. ஹே மீனு, உன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லு. உன்ன மாதிரி ஏழை பறவைகள் லெகங்காக்களை தொடக்கூட அருகதே இல்லாதவங்க. இந்த குருவி தினம் தினம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது, இதனால எப்படி லெகங்கா செய்ய முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் மீனுக்குருவிய பார்த்து ஏளனமா சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. எல்லாரும் தான் அம்மாவை ஏளனமா பேசுறத பார்த்த குழந்தை சாரா ரொம்ப வருத்தப்பட்டா. அம்மா, ஏமா நம்மளால லெகங்கா செய்ய முடியாது? சாரா,
லெகங்கா செய்யறதுக்கு ரொம்ப அதிகமான காசு வேணுமா? நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லம்மா. நம்மளோட ஏழ்மை இந்த பறவைகளுக்கு ஒரு கேலி பொருளா மாறிடுச்சு. இல்லம்மா, நம்மளாலயும் நிச்சயமா முடியும். நம்ம கிட்ட ஒரு பவள மாலை இருக்குல்ல, அத கடையில கொடுத்தா நமக்கு காசு கிடைக்கும். நீ சொல்றது எனக்கும் சரியா தான் படுது. இந்த பறவைகளோட வாயை அடைக்கிறதுக்காகவாச்சும் நம்மளாலையும் லெகங்கா செய்ய முடியும்னு காட்டணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்ல இருந்த பவள மாலைய கடைக்கு கொண்டு வந்துச்சு. குருவி, இந்த பவள மாலைக்கு நான் 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும். அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? 500 ரூபாங்கிறது எனக்கு தேவையாதே. இது வெறும் பவள மாலை, இதுக்கு இவ்ளோ காசு தான் கொடுக்க முடியும். விருப்பம் இருந்தா வாங்கிட்டு போ. வேற வழி இல்லாத மீனுக்குருவி பவள மாலைய கொடுத்துக்கிட்டு காசை வாங்கிச்சு. அந்த காசை வச்சு லெகங்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, நாம இத வச்சு லெகங்காக்களை செய்யலாமா? இல்ல சாரா, லெகங்கா செய்யறதுக்கு இது மட்டும் பத்தாது. லெகங்காவை அலங்கரிக்க இன்னும் நமக்கு நிறைய பொருட்கள் வேணும். நாம ஏன் நம்ம தோட்டத்து பூக்களால நம்மளோட லெகங்காவை அலங்கரிக்க கூடாது? அட, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. நான் இப்பவே தோட்டத்துக்கு போறேன். இருங்கம்மா, நானும் வரேன். நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்ன கலந்த சாரா தான் அம்மா கூட தோட்டத்துக்கு போனா. அம்மா, நம்ம தோட்டத்து பூக்களோட வாசம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இளவரசிக்கு நம்மளோட லெகங்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் பூக்களை பறிச்சுக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பூக்களை வச்சு லெகங்கா செய்யற வேலையும் ஆரம்பிச்சது. ஒரு வழியா இளவரசியோட திருமணத்துக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருந்துச்சு. அரண்மனை முழுவதும் திருமணத்திற்காக நிறைய அலங்காரங்களை செஞ்சிருந்தாங்க. எல்லா பறவைகளும் அவங்க செய்த லெகங்காவை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாங்க. இளவரசி, என்னோட லெகங்காவை பாருங்க. இது உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இது ரொம்ப பழைய டிசைன். எனக்கு இந்த லெகங்கா பிடிக்கல. என்ன மிட்டு, உன் லெகங்கா பிடிக்கலையா? ஏன் லெகங்காவை தான் இளவரசி செலக்ட் பண்ணுவாங்க. சிகப்பு நிறம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை எடுத்துட்டு போங்க. அட ராணி, நீயும் வந்துட்டியா? அப்படின்னா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். இல்ல, இந்த லெகங்காவும் எனக்கு பிடிக்கல. அந்த நேரத்துல மீனுக்குருவி தன்னோட லெகங்காவை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. ஏ மீனு, இவ்ளோ விலை உயர்ந்த எங்களோட லெகங்காவே இளவரசிக்கு பிடிக்கல. உன்னோட இந்த லெகங்காவை பிடிக்க போகுது. இதை எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போ. அம்மா, நீங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க. நாம முதல்ல இந்த லெகங்காவை இளவரசி கிட்ட காட்டுவோம். உடனே மீனுக்குருவியும் லெகங்காவை எடுத்துக்கிட்டு இளவரசி கிட்ட போச்சு. அத பார்த்த இளவரசிக்கு லெகங்கா ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த லெகங்கா ரொம்ப புதுமையாகவும் அற்புதமாகவும் இருக்கு. அப்பா, நான் திருமணத்துக்கு இந்த லெகங்காவையே போட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என் மகளுக்கு இந்த லெகங்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. குருவி, நான் சொன்னபடியே உனக்கு 100 பொற்காசுகளை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா மீனுக்குருவிக்கு 100 பொற்காசுகளை கொடுத்துச்சு. அத வாங்கின மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சித்ரா இளவரசியும் தன்னோட திருமணத்துக்கு அந்த லெகங்காவை போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா தயாரானாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, வாழ்க்கையில நாம சாதனை செய்யறதுக்கு நம்மளோட வறுமை கண்டிப்பா ஒரு தடையா இருக்காது. கோடை காலத்தில் குருவியின் புல்கேசி. ஒரு சமயம் நாகூர் காட்டுல வசந்த காலம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பமாச்சு. ஆனா வழக்கத்துக்கு மாற அந்த காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு மத்தியான நேரத்துல மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்கு உணவு தேடிக்கிட்டே பறந்துகிட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு கோடை காலத்தை நான் சந்திச்சதே இல்ல. வெயிலோட தாக்கம் எவ்வளவு கொடுமையா இருக்கு. நதி வேற இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. கிடைக்கிற தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குருவி மறுபடியும் தானியங்களை தேட ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு மரத்தடி வாரத்துல மீனுக்குருவிக்கு கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. அதை எடுத்த மீனுக்குருவி ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி ஜம்ஜம் பறவைய சந்திச்சது. மீனு, நம்ம காட்டுல வெயில் எப்படி கொளுத்திக்கிட்டு இருக்கு பாத்தியா? கோடை காலத்தோட ஆரம்பமே இப்படி இருந்தா போக போக என்ன நடக்குமோ அத நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா ஜம்ஜம் அண்ணா, இனிமே நான் மத்தியான நேரம் உணவெடுக்கிறதுக்கு வெளியவே வரமாட்டேன். காலையில இல்லைன்னா சாயந்தரம் இந்த 2 நேரத்துல தான் உணவு தேடி போகணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பா இருக்கிறது மாதிரி இருக்கு. வா, என் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் ஜம்ஜம்மோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இந்தா மீனு,
என்கிட்ட கொஞ்சம் மாம்பழ ஜூஸ் இருக்கு, நீ இத குடி. ரொம்ப தாகமா இருந்த மீனுக்குருவி அந்த மாம்பழ ஜூஸ் மொத்தத்தையும் குடிச்சு முடிச்சது. ஜம்ஜம்மனு, உங்களால என்னோட தாகமும் தீர்ந்தது, என்னோட பசியும் தீர்ந்தது. அந்த காட்டுல ஒரு காகங்களோட வீடும் இருந்துச்சு. அம்மா அம்மா, வீட்ல ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லம்மா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஹே காலு, சீக்கிரம் எழும்பு. தூங்குறதை தவிர உங்களுக்கு எந்த வேலையுமே தெரியாது. இந்த வீட்ல எனக்கு தூங்குறதுக்கு கூட உரிமை இல்லையா? வீட்ல தண்ணீர் மொத்தமா தீந்துடுச்சு. நீங்க சீக்கிரம் நதிக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு வாங்க. அதையும் நான் தான் செய்யணுமா? ஏன் நீ போய் தண்ணீர் எடுத்துட்டு வரக்கூடாதா? இந்த வெயில்ல என்னால எல்லாம் போக முடியாது. பெரிய பானையை நீங்க கொண்டு போங்க, சின்ன பானைய ராஜு எடுத்துட்டு வருவான். ராணி, நான் தண்ணீர் எடுத்துட்டு வந்ததும் தூங்க ஆரம்பிச்சிடுவேன். நீ என்ன இனிமே எழுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தான் பையன் ராஜுவை கூட்டிக்கிட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அப்பா அப்பா, நான் கொஞ்ச நேரம் இந்த தண்ணீர்ல குளிச்சிட்டு வரட்டா? சரி ராஜு, ஆனா நீ ரொம்ப தூரம் போக கூடாது. பக்கத்துல நின்னுதான் குளிக்கணும், சரியா? ஐயா ஜாலி. சரிப்பா, நான் ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டேன். அப்படின்னு சொன்ன ராஜு ரொம்ப சந்தோஷமா அந்த நதிக்கரையில உட்கார்ந்து குளிக்க ஆரம்பிச்சான். லா லா லா, தண்ணி தண்ணி தண்ணி. அந்த நதிக்கரையோட பக்கத்துல இதமான குளிர்ந்த காற்று வீசுச்சு. அந்த இனிமையான காற்றுல காலுக்காகவும் அப்படியே படுத்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சு. மீனுக்குருவியோ தான் எடுத்துட்டு வந்த தானியங்களை வச்சு சுட சுட சாப்பாட தயார் செய்தது. பசங்களா, சாப்பாடு தயாராகிடுச்சு. சீக்கிரம் பிளேட்டையும் தண்ணீரையும் எடுத்து வைங்க. மீனுக்குருவியோட பசங்களும் தான் அம்மா சொன்னபடியே பிளேட்டையும் தண்ணீரையும் எடுத்தாங்க. பசங்களா, வெளிய வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இனிமே நீங்க வெளிய போய் விளையாட வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க, சரியா? அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் காலுவும் ராஜுவும் வராததுனால ராணிக்காக ரொம்ப கோபமா இருந்துச்சு. இப்பவே போய் அங்க என்னதான் செய்யறாங்கன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக ரொம்ப கோபத்தோட நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு சோம்பேறிய நான் பார்த்ததே இல்ல. ஏ காலு, சீக்கிரம் எழும்பு. தண்ணீர் எடுத்துட்டு வர சொன்னா இங்க இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அடிக்காத அடிக்காத, நான் தண்ணீர் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். எப்ப தூங்குறேன்னு எனக்கு தெரியல. தான் அப்பா அடி வாங்குறத பார்த்த குழந்தை ராஜு ரொம்ப பயந்து போயிட்டான். டேய் ராஜு, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? முதல்ல இந்த தண்ணீர்ல இருந்து வெளியே வா. அம்மா அம்மா, நான் வெளியே வரேன். ஆனா நீங்க என்ன அடிக்க கூடாது. உங்க அப்பா தூங்கிட்டாருன்னா நீ நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. அம்மா, ஏன் தப்பு எதுவும் இல்லம்மா. நான் அப்பா கிட்ட நதியில குளிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் குளிச்சேம்மா. சரி சரி, அழாத, உன்னை அடிக்க மாட்டேன். சீக்கிரம் வெளியே வா. பிறகு அந்த காக்கை குடும்பங்கள் தண்ணீரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஆனா நாளுக்கு நாள் காட்டுல வெயிலோட வெப்பம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு மத்தியான நேரத்துல ஒரு வயசான ஆந்தை பாட்டி மீனுக்குருவியோட காட்டுக்கு வந்தாங்க. அந்த ஆந்தை பாட்டிக்கு ரொம்ப தாகமா இருந்ததுனால அவங்க ராணிக்காகத்தோட வீட்டின் கதவை தட்டுனாங்க. அடச்சா, இந்த பறவைகளுக்கு வேற வேலையே இல்ல, மத்தியான நேரத்திலயும் வீட்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காக ரொம்ப கோபத்தோட தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மகளே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுப்பியா? தண்ணி வேணுமா? இந்த வயசான காலத்துல இந்த மத்தியான நேரத்துல காட்டுல சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்லையா? மகளே, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப தாகமா இருக்குமா. இந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கே நான் தண்ணி கொடுக்க மாட்டேன், நீ பக்கத்து காட்டுல இருந்து வரியா? உனக்கு தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஓடிடு அப்படின்னு சொன்ன ராணிக்காக தான் வீட்டோட கதவை பூட்டிடுச்சு. பிறகு ஆந்தை பாட்டி மறுபடியும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரத்திலேயே ஆந்தை பாட்டி மீனுக்குருவியோட வீட்டை பார்த்தாங்க. குருவி, நீயாச்சும் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பி அம்மா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. பாட்டி, நான் உங்களுக்கு நிச்சயமா தண்ணீர் தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஆந்தை பாட்டிய தான் வீட்டுல கூப்பிட்டு தண்ணீரையும் கொடுத்துச்சு. ரொம்ப தாகமா இருந்த ஆந்தை பாட்டி அந்த தண்ணீர் மொத்தத்தையும் குடிச்சாங்க. உன் வீடு ரொம்ப சின்னதுமா, ஆனா
உன் இதயம் ரொம்ப பெருசு, ஆனா அந்த காகத்தோட வீடு ரொம்ப பெருசு, ஆனா அதனோட இதயம் ரொம்ப சின்னதுமா. நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த மத்தியான நேரத்துல எதுக்காக இவ்வளவு தூரம் பயணம் பண்றீங்க? குருவி, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேம்மா. எனக்கு சொந்தமா ஒரு பெரிய கடை இருக்கு. நான் புல்லாலான ஏசியையும் ஃப்ரிட்ஜையும் விற்பனை செய்யறேன். என் வியாபார விஷயமா தான் நான் பக்கத்து காட்டுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. நான் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை பாட்டி மறுபடியும் தன்னோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க. இப்படியே 2 நாட்கள் கடந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்த ஆந்தை பாட்டி தன்னோட வேலைக்காரங்களை வச்சு மீனுக்குருவியோட வீட்டுக்கு ஒரு அழகான ஏசியையும் ஃப்ரிட்ஜையும் கொடுத்தாங்க. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. காலு காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மீனுக்குருவிக்கு ஏதோ புதையல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு அந்த குருவியோட வீட்டுல புது ஏசியும் ஃப்ரிட்ஜும் இருக்கு. ராணி, நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு வயசான ஆந்தை தான் அந்த குருவிக்கு இதெல்லாம் கொடுத்துச்சான். காலு, நாம மோசம் போயிட்டோம். அந்த ஆந்தை முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வந்துச்சு. நான் மட்டும் அந்த ஆந்தைக்கு தண்ணீர் கொடுத்திருந்தா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். சரி விடு ராணி, நம்மளோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். அப்படியெல்லாம் விட முடியாது. நான் இப்பவே பக்கத்து காட்டுக்கு போய் அந்த ஆந்தை பாட்டி கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு ராணிக்காகவும் ஆந்தை பாட்டிய சந்திச்சது. பாட்டி பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. என் தப்ப நான் இப்பதான் உணர்ந்தேன். நீங்க தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுல ஃபேனு, நிறைய தண்ணீர் இருக்கு. நான் உதவின்னு கேட்ட நேரம் நீ எனக்கு எந்த உதவியுமே பண்ணல. இப்போ என்கிட்ட எதையோ எதிர்பார்த்துதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை பாட்டி அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ராணிக்காகமும் ரொம்ப ஏமாற்றத்தோட மறுபடியும் தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை அடுத்தவங்களுக்கு நிச்சயமா செய்யணும். அது பிற்காலத்துல ஒரு பெரிய நன்மையா மறுபடியும் நம்ம கிட்டயே வந்து சேரும். இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நிலா, ஜீவா, ரக்ஷித், மைதிலி, மௌலிதரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, ராதிகா, கலா, பிரியங்கா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஸ்ரீமகா, நித்யஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆதி ஆரியன், கிருஷ்ணா, மதுரா 2 குட்டீஸ்க்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பவனிஷா, ஹாய் மகிசாலினி, கார்த்திகா, தருண், வேதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்த்விகா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் சிவயாழினி, மோகித் ரோஷன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.